வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது லஞ்சம், ஆம்பூர் போக்குவரத்து பணிமனை ஊழியர் பணியிடை நீக்கம். இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆம்பூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் பணி ஒதுக்கீடு செய்ய ஓட்டுநரிடம் லஞ்சம் கேட்டதாக தலைமை ஊழியரை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மண்டல பொது மேலாளர் உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு போக்குவரத்து பணிமனை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே செயல்பட்டு வருகிறது. இந்த பணிமனையில் இருந்து 50க்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள், நீண்ட தூரம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிமனையில் பணிபுரியும் தலைமை ஊழியர் ஒருவர் சக ஊழியருக்கு பணி ஒதுக்கீடு செய்வதற்காக கைபேசி வழியாக லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பான ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்த ஆடியோவில் பணி ஒதுக்கீடு செய்ய பணம் தருமாறு தலைமை ஊழியர் கேட்பதும், அதற்கு பணி ஒதுக்கீடு பெற்ற ஊழியர் மறுப்பு தெரிவிப்பதும், இது தொடர்பாக அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்படுவதும் பதிவாகியிருக்கின்றது. இந்த ஆடியோ விவகாரம் தொடர்பாக அரசு போக்குவரத்து கழக வேலூர் மண்டல பொது மேலாளர் விசாரணை நடத்தினார். இதில் ஆடியோவில் பேசும் ஊழியர் தங்கராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து தங்கராஜை பணியிடை நீக்கம் செய்து பொது மேலாளர் வியாழக்கிழமை உத்தரவிட்டார். இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. அது மட்டுமில்லாமல் கடைசியாக போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்புகள் 807 வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டிரைவர் மற்றும் கண்டக்டர்களுக்கான வேலைவாய்ப்பு. அதற்கு கல்வி தகுதி என்பது 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருந்தால் போதும். அதன் பின்பு அவர்களுக்கு எழுத படிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஊதியமாக 17,700 முதல் சம்பளமாக வழங்கப்படும். மேலும் பார்த்திங்கன்னா அவருடைய வயது தகுதி 24லிருந்து 54 வரை, அதாவது கேஸ்ட் வைஸாக பார்த்திங்கன்னா 2 விதமான வயதுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் அந்த போக்குவரத்து துறை வேலைக்கு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.